டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில இண்டெக்ஸனுடைய டெக்னிக்கல் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இண்டெக்ஸ் நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரீன் கேனில் ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஒரு 1% ஹையராகவும் போயிருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வீடியோஸ்லேயும் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஒரு ட்ரெண்ட் லைனை ரீச் பண்ணிருச்சு. பட் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து 2 டச் பாயிண்ட் தான் கொடுத்துருக்கு. தேர்ட் டைம் நம்மளுக்கு பவுன்ஸ் பேக் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறத பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். பட் அது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கேன் அப்படின்னே சொல்லணும். இது ஒரு ரிவர்சலாக அமையுமா அப்படிங்கிறது நிறைய பேருடைய கொஷனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி நம்மளுக்கு இது ஒரு ரிவர்சலாக அமையுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இந்த சேனலுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். அப்படி என்ட்ரு ஆகிட்டு ஒரு ஹை போயிட்டு தென் ரீட்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய ஹை பிரேக் ஆகும்போது இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ரிவர்சல் கேண்டில் தான் நம்மளுக்கு பதிவு பண்ணியிருக்கு. அந்த கேண்டிலுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா பியர்சிங் லைன். இந்த கேண்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது இந்த வீடியோனுடைய என் கார்டில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா கேண்டில்ஸை பேஸ் பண்ணி நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும். அப்போ இங்கேருந்து வரக்கூடிய பவுன்ஸ் பேக் நம்மளுக்கு இப்போதைக்கு எது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, அடுத்த கட்ட ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூஷியலான சப்போர்ட்டாக எதிர்பார்த்தோம். நம்மளுக்கு வந்து ஒன்ஸ் ஒர்க் அவுட் ஆகிட்டு பவுன்ஸ் பேக் ஆகிட்டு திரும்ப நம்மளுக்கு பிரேக் ஆயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரெஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். சிமிலர்லி இந்த சேனலுடைய சப்போர்ட் நிலை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சேனலுக்குள்ள என்ட்ரு ஆகிட்டு திரும்ப ரீடெஸ்ட் நடந்து தென் அதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம இந்த சேனலுடைய ஆப்போசிட் எதிர்பார்க்கலாம். அது வந்து அந்த ஸ்விங்கை நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இண்டிகேட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இடம் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் தான். இப்போ இந்த சப்போர்ட்டில் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1% பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கேட் பவுன்ஸ்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ரெட் கேட் பவுன்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடந்துச்சு. இது நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண சப்போர்ட் தான். திரும்ப இந்த இடத்துல நடந்துச்சு, அதுவும் நம்ம மார்க் பண்ண சப்போர்ட் தான். அதே மாதிரி இங்கேயும் நடந்துச்சு, இதுவும் மார்க் பண்ண சப்போர்ட் தான். பட் இங்கெல்லாம் நம்மளுக்கு நடக்கும்பொழுது அந்த ரிவர்சல் கேண்டிலுக்கான ஸ்ட்ரக்சர் எதுவும் ஃபார்ம் ஆகல. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ரிவர்சல் கேண்டில் பதிவு பண்ணியிருக்கு. அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இந்த ரிவர்சல் கேண்டிலுடைய லோ நம்மளுக்கு பிரேக் ஆகக்கூடாது. அதாவது இன்னைக்கான லோ பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம அடுத்ததாக இந்த லோ பிரேக் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ஃபால், அதாவது அப் டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலை ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஹையை ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சொன்ன விஷயம் தான், இந்த சேனலுக்குள்ள என்ட்ரு ஆகிட்டு ரீடெஸ்ட் நடந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஹை பிரேக் பண்ணும்போது அந்த ஒரு ஸ்விங்கை நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இண்டிகேட் பண்ண முடியும். இது ஒரு பெரிய ரேஞ்ச் தான். பட் இருந்தாலும் இதுக்குள்ளே வரக்கூடிய மூமெண்ட்டில் நம்ம இந்த 2 லைன்ஸை நம்ம ரெஸ்டாரண்ட் ஆகும், இந்த லைனை சப்போர்ட் ஆகும் எதிர்பார்க்கலாம். அதுதான் இப்போதைக்கு நம்மளால் இண்டிகேட் பண்ண முடியும். அடுத்ததா இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லைனை ரீச் பண்ணியிருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் சைன் இருக்கக்கூடிய ஒரு கேண்டில் தான். பட் இருந்தாலும் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் சப்போர்ட் லைன் நம்மளுக்கு வந்து பிரேக் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவில் இருந்து இந்த லோவை கனெக்ட் பண்ணக்கூடிய ட்ரெண்ட் லைன் தான் நம்ம ட்ரா பண்ணணும். பட் அது நமக்கு ரீச் ஆகலை. ஸோ அதனால் இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சிமிலர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண சப்போர்ட் லைன் வந்து நம்மளுக்கு பிரேக் டவுன் நடந்து இப்போ அது ரீடெஸ்ட் நடந்த மாதிரி இருக்குது. பட் அட் த சேம் டைம் அதே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு புல்லிஷ் ரிவர்சல் நம்மளுக்கு இந்த இடத்துல பதிவாயிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த லைன் ரெசிஸ்டன்ட் எக்ஸாக்டாக இன்னைக்கான ஹை வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனை டச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஹை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஹரிசான்டல் லைன் ரெசிஸ்டன்ட் நம்மளுக்கு அது சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ நம்ம அதை ரெஸ்டாரண்ட்டாக தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். சிமிலர்லி இந்த கேண்டிலுடைய லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த லைனை நம்ம தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் ஆஃப் ஸ்விங்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வேஸுக்கான ரேஞ்சாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல ரேஞ்சஸ் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ஹையில் இருக்கும்போதும் சரி, இந்த ரேஞ்சு கிட்ட வரும்போதும் சரி, இந்த ரேஞ்சு கிட்ட வரும்போதும் சரி, இதுதான் ஒரு குரூஷியல் லெவல்னு சொன்னேன். இந்த ரெட் லைனை பிரேக் பண்ணாதான் ஒரு ஃபால், அதுவும் பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சாதான் ஒரு ஃபால் நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரெட் லைனுக்கு கீழே ட்ராவல் ஆயிருக்கு. பட் அங்கிருந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு ரிவர்சல் கேண்டில். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ஃபார்ம் இருக்கக்கூடிய கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டிலையும் சரி, சென்செக்ஸ்லையும் சரி அண்ட் பேங்க் நிஃப்டிலையும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைப் ஆஃப் கேண்டில்ஸ் தான் நம்மளுக்கு பதிவு பண்ணியிருக்கு. பட் சென்செக்ஸில் இனியும் கொஞ்சம் புல்லிஷ்னஸ் நம்மளுக்கு அதில் ஃபீல் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கான ரெசிஸ்டன்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு தான் ஒரு கொஸ்டினாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கான அடுத்த கட்ட ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஹரிசான்டல் லைனாக இண்டிகேட் பண்ணலாம். இந்த இடம் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ரெசிஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் அதை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கு. சிமிலர்லி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரு இடம் தான். அப்போ இந்த லைன் தான் நம்மளுக்கான இப்போதை இன்டர்மீடியட் ரெசிஸ்டன்ட். அடுத்த ரெசிஸ்டன்ட் இந்த ரேஞ்ச் தான். ஏன்னா நம்மளுக்கு என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை நம்ம முதல்ல பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு இன்டர்மீடியட் ரெசிஸ்டன்ட், மேஜர் ரெசிஸ்டன்ட் இந்த இடமா இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி. ஸோ ஐடியில் இன்றைக்கி ஒரு க்ரீன் கேண்டில் பதிவாக இருந்தாலும் க்ளோசிங் வைஸ் அது ஒரு நெகட்டிவான க்ளோசிங் தான். பட் இங்கே நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் அண்ட் சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹரிசான்டல் லைன் நம்மளுக்கான ஒரு சப்போர்ட். ஸோ கிட்டத்தட்ட இந்த 2 லைனுக்கு மின்பிட்வீனில் நமக்கு ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சப்போர்ட் எடுக்குன்னு சொல்ல முடியாது. பட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷங்களுக்கு ஒரு 2-3 இயர்ஸ் பேக் தான் நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆனாலும் ஆகலாம். அடுத்ததான் ஆட்டோ இண்டெக்ஸ். ஸோ இதை புதுசாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒரு ரிக்வஸ்ட் வந்திருந்ததுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் எந்த டயக்ராம்ஸும் ட்ராப் பண்ணல. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதை அனலைஸ் பண்ணதே கிடையாது. பட் இதில் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயத்தை அதில் காமிக்கிறோம் பாருங்கள்.
கிளியராக இது வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன். அதாவது இங்கேருந்து ஒரு அப் மூவ் போயிட்டு ஒரு டாப் ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு ஃபால், தென் அதே டாப்பை டச் பண்ணிட்டு ஒரு ஃபால். கிளியராக எம் ஷேப் இதனுடைய நெக் பாயிண்ட் பிரேக் டவுன் பண்ணது இந்த இடத்துல. இதை நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அனலைஸ் பண்ணுறோம், அதனால நம்ம அந்த இடத்துல இண்டிகேட் பண்ண முடியல. இது டபுள் டாப்புக்கான ஒரு இண்டிகேஷனாக அந்த இடத்துல இந்த நெக் பாயிண்ட் பிரேக் பண்ணும்போது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து ஒரு அப் மூவ் போயிட்டு ஒரு ஃபாலை கொடுத்துட்டு திரும்ப அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு ஒரு ஃபால். அப்போ இந்த நெக் பாயிண்டை பிரேக் பண்ணிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டாப். ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தது இங்கே ஒரு டபுள் டாப்பு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டபுள் டாப்பு. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி அதாவது வந்து ஒரு பெரிய டபுள் டாப் ஃபார்ம் ஆக வேண்டிய இடத்துல ஒரு சின்னதாக ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆகிட்டு அங்கேயே நம்மளுக்கு இண்டிகேஷனை கொடுத்துருச்சு. அப்போ அதுக்கப்புறம் இந்த லெவலும் பிரேக் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனி நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட். ஸோ வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போதும் இங்கேருந்து ஒரு அப்பும் போயிட்டு ஒரு ஃபாலை கொடுத்துட்டு திரும்ப ஒரு அப்பும் போயிட்டு ஒருவேளை இந்த நெக் பாயிண்டை பிரேக் பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு டவுட். அதாவது இந்த இடத்த நம்ம நெக் பாயிண்டாக சொல்கிறதுக்கான காரணம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் மாதிரி தெரியுது. இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணி ஒரு ஹையர் ஹை டபுள் டாப்பை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு ஸ்விங். அது தட் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்னா ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லுவோம் இந்த இடத்துல நடந்தது. ஸோ இந்த மாதிரி லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துச்சு அப்படின்னா இந்த நெக் பாயிண்ட் நம்மளுக்கு பிரேக் ஆக சான்சஸ் தாராளமாக இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கூட மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு குரூஷியல் லெவல். இந்த லைனுக்கு கீழே நமக்கு வீக்லி க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபாலோ இந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நிஃப்டியில் நம்ம லாஸ்ட் இயர் 2025 ஏப்ரல் மாதத்தில் ஒரு லோ ஹிட் பண்ணுச்சோ அதை நம்மளுக்கு சப்போர்ட்டாக எதிர்பார்த்துட்டு இல்லைங்களா, அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். பட் அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா தான் அது ஒரு பெரிய ஃபாலோ கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால் கொடுக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாட்டர்டே ஒரு ஆட்டோமொபைல் ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் ஏறி இருக்கும்போது அந்த ஸ்டாக் இறங்கிருச்சு. ஸோ அதில் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல மட்டும் இருந்த ஒரு ப்ராப்ளம்னால அது இறங்கியிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு ஒரு வேளை ஃபால் வந்துச்சு அப்படின்னாலும் கூட அந்த மாதிரி ஸ்டாக்ல உங்களுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குமே தவிர திரும்ப அதே மாதிரி ஒரு ஹெவியான ஃபாலை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நம்ம எப்பவும் எதிர்பார்க்கணும். ஸோ எனக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோரிலேட் பண்ணிக்கணும். பட் அட் த சேம் டைம் நம்ம இதில் வந்து இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்ச் ஒரு சில வாரங்களாக நடந்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது பிரேக் ஆயிருக்கு. இது வீக்லி சார்ட். ஸோ இப்படி பார்க்கும்போது அந்த ரேஞ்சை போன வாரமே டச் பண்ணிட்டாங்க டாப் லெவலில். இன்னைக்கு இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணதுக்கு அப்புறம் வந்தது ஒரு பவுன்ஸ் பேக். ஸோ அதனால இது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட். இப்போதைக்கு இந்த ரேஞ்சினுடைய பாட்டம் பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த ரெட் லைன் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த ரெட் லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் ஒரு பெரிய ஃபால். பட் இந்த ரெட் லைனுக்கு வந்துச்சு அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய ஃபாலாக தான் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட இதை ஹிட் பண்ண ஹையிலிருந்து இந்த லைன் வரைக்கும் நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணி பாருங்க, இது ஒரு ஹியூஜ் லெவல். அப்போ அதுவே ஒரு பெரிய ஃபால் தான். பட் அந்த லெவலும் பிரேக் ஆச்சு அப்படின்னா இன்னொரு பெரிய ஃபாலுக்கு அது ட்ரிகர் பாயிண்டாக நம்மளுக்கு அமைஞ்சிடும். அடுத்ததாக ஃபார்மா. ஸோ ஃபார்மா இன்னைக்கு இறங்கியிருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா நல்ல புல்லிஷாக இருந்த டைமில் மற்ற இண்டெக்ஸில் இறங்கி இருந்துச்சு. பட் இதில் நம்மளுக்கு ஒரு ஹோல்டு நடந்துச்சு. அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மாவில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த லைன் நம்மளுக்கு ரெஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த இன்டர்மீடியட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அங்கிருந்து வந்து நமக்கு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து க்ளோசிங் கொஞ்சம் மேலே வச்சிருக்கு. இப்போ இந்த லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கான மேஜர் லெவல்ஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரேஞ்சாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ரேஞ்சும் தான். ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் ரீச் ஆகல, அதை நம்ம சப்போர்ட்டாக எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம மார்க் பண்ணோம், அது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. மேபி இன்ட்ராடேல கூட ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். பட் நம்மளுக்கு டே சார்ட்டில் பார்க்கும்போது ஒர்க் அவுட் ஆகல. மேபி இன்ட்ராடே ஸ்விட்ச் ஓவர் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அது தெரிய வரும். 5 மினிட் சார்ட்டில் மாற்றி பார்க்கும்போது அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகல. பட் கிட்டத்தட்ட அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டண்ட்டாக இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதனுடைய ஒர்க் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஷார்ட்டஸ்ட் லைன் தான். அதனால் நம்ம பெருசாக இந்த இடத்துல நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது. நம்ம அந்த ஹரிசாண்டல் லெவல்ஸே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த க்ரூஷியல் சப்போர்ட் நம்மளுக்கு பிரேக் ஆயிருச்சு. அடுத்த சப்போர்ட் இந்த க்ரீன் லைன் தான். பட் நம்மளுக்கு இந்த பிரேக் டவுன் நடந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் நடக்கும். ஸோ ஒரு சில இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை ரீச் பண்ணியிருக்கு. ஒரு சில இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை பிரேக் பண்ணி அதை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஸ்டான மூவ்மெண்ட்டாக தான் இருக்க போகுது. அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தந்த ஸ்டாக்குக்கு நம்ம மென்ஷன் பண்ண லெவல்ஸை நம்ம வந்து பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயமா இருக்குது. பட் நம்ம இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்ததாக இந்த இண்டெக்ஸில் நல்ல ஒரு ரெட் கலர் ஃபார்ம் ஆயிருக்கு. க்ளோசிங் வைஸும் சரி, கேண்டில் வைஸும் சரி, நல்ல ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டே பாட்டம் சைடில் கொடுத்துருக்கு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூஷியல் சப்போர்ட் நம்மளுக்கு வந்து லாஸ்ட் ட்ரேடிங் டேல, தட் மீன்ஸ் ஃப்ரைடேல பிரேக் பண்ணதுனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபால் நமக்கு இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணியிருக்கு. அடுத்ததாக பிஎஸ்யூ. ஸோ பிஎஸ்யூ பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தது இந்த ரேஞ்சை ரீச் பண்ணுச்சுன்னா ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஹைலே சொன்னோம். ஸோ இந்த ஹைலேருந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு ஃபால். ஏன்னா இந்த ஹைலேருந்து வந்த அந்த ப்ரைஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டம் வரைக்கும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வித்தின் ஒரு ஃபியூ டேஸில் ஒரு ஹெவி ஃபால். அப்போ நம்மளுக்கு அந்த இடம் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் நம்ம சொன்னது கிளியராக இன்றைக்கி நடந்திருக்கு. அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு கேண்டில் நம்மளுக்கு இப்போதைக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கு. சிமிலர்லி இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ட்ரெண்ட் லைன், இது ஆக்சுவலாக ஒரு சேனல் தான், நம்ம ட்ரெண்ட் லைனாக கூட எதிர்பார்த்துக்கலாம். அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது.
அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நம்மளுக்கு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் தான். ப்ளஸ் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்விங் க்ளோஸ் இருக்குன்னு சொன்னோம். இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் க்ளோ கிளியராக ரீச் ஆயிருச்சு. சிமிலர்லி இந்த ஹரிசாண்டல் சப்போர்ட்டில் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கே தவிர கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 பாயிண்ட்ஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்குது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த லைன் நம்மளுக்கு இப்போதைக்கு ரீச் ஆயிருச்சு. இனி நம்மளுக்கு வந்து அந்த லைன் பிரேக் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கணும். பிரேக் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய கேப்ஸ் எல்லாம் ஃபில் அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சிமிலர்லி இந்த ரெட் லைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபால் ஆகும்போது இந்த ரெட் லைனை பிரேக் பண்ணால் ஒரு ஃபால்னு சொன்னோம். அது பிரேக் ஆகலை, கிளியராக சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆச்சு. இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பில் கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு இந்த லைனை நம்ம மார்க் பண்ணது ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி. பட் இந்த ஸ்லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டிலுடைய ஓப்பனிங் இந்த லெவலுக்கு கீழே ஸ்லைட்டாக இருக்குது. ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த லைனை பிரேக் பண்ணலை அப்படிங்கிறது தான் இந்த கேண்டிலுடைய இண்டிகேஷன் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. அதனால் இந்த லைனுக்கு கீழே க்ளோசிங் வச்சிருந்தாலும் நம்ம இந்த க்ரீன் கேண்டிலுடைய ஓப்பனிங் ப்ரைஸை நம்ம கன்சிடர் பண்ணுறதுனால அது நம்மளுக்கு இப்போ வரைக்கும் பிரேக் ஆகலை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பட் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த க்ரீன் லைனை நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். இங்கேயும் கேப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த கேப்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சிமிலர்லி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சப்போர்ட் கிளியராக பிரேக் ஆயிடுச்சு. சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஒரு பெரிய ஃபாலோ கொடுத்துட்டாங்க. பட் இன்றைக்கி ஒரு க்ரீன் கேண்டில் தான். ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கேண்டிலுடைய லோ கிட்டத்தட்ட இந்த கேப்னுடைய டாப் லெவலை வந்து டச் பண்ணியிருக்கு. இந்த கேண்டிலுடைய லோவை கிளியராக எடுத்திருக்கு. ஸோ மேபி இந்த மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஃபாலோ ஆகும்போது இந்த கேப்ஸ் நம்ம சப்போர்ட்டை எதிர்பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது சம்டைம்ஸ் அந்த கேப்னுடைய டாப் லெவல்ஸ் ஒர்க் அவுட் ஆகிறது ஒரு சில இடங்களில் நடந்திருக்கு. எக்ஸாக்டாக பாட்டம் லெவல் தான் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் நடந்திருக்கு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்ஸ் பேக் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச அந்த கேப் கிளியராகவே ஃபில் அப் ஆயிரும் தான் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். அடுத்ததாக மைக்ரோ கேப். ஸோ மைக்ரோ கேப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டேலே கிளியரான சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சு. அடுத்த இந்த லைன் எதிர்பார்த்ததும் அந்த லைனுக்கு கொஞ்சம் நியராக வந்துட்டாங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பட் இந்த இடத்துல கொஞ்சம் பாயிண்ட் டிஃபரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 320 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டில் டிஃபரன்ஸ் இருக்குது. பார்க்கலாம் அதை ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த லைனாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட சப்போர்ட்ஸாக ரெஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸில் இப்போ நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை ட்ரேட் ஆகலை. ஒரு க்ரீன் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிருச்சு. நம்ம ஒரு ஃபால் எதிர்பார்த்துருக்கோம். அது கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஃபாலே வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஃபாலில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட க்ரூஷியல் சப்போர்ட்னு நம்ம சொல்லக்கூடிய லைன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது நடக்கத்தான் செய்யும். அதனால் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட திரும்பவும் அந்த கன்சல்டேஷன் ரேஞ்சினுடைய பாட்டமுக்கு நியராக வந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டம் நியராக வர்றதும் இந்த ட்ரெண்ட் லைனும் கிட்டத்தட்ட கோயின்சைட் ஆயிருச்சு. ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது இது ரெண்டுமே அட் டைமில் ஒரு நாள் பிரேக் ஆகும்போது இங்கேயும் ஒரு குயிக்கான ஃபால் நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல S&P 500லையும் சேம் டைப் ஆஃப் கன்சல்டேஷன் தான். பட் நம்மளுக்கு ஆல்ரெடி மார்க் பண்ண ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் பிரேக் ஆயிருச்சு. அடுத்த க்ரூஷியல் சப்போர்ட் இங்கே இருக்கு. இது பிரேக் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் நம்மளுக்கு இருக்கு. ஸோ பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ரீச் ஆகுது அப்படின்ட்டு. பட் லாஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் டவ் ஜோன்ஸ்லையும் சரி S&P 500லையும் சரி ஃபார்ம் பண்ணியிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டேல இந்த கன்சல்டேஷன் ரேஞ்சினுடைய பாட்டம் பிரேக் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபால் ஆகிட்டு தான் இருந்துச்சு. பட் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் ஈவினிங் ஒரு 7:15 டைமில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் ஆக்சுவலாக வீடியோ டிலே ஆயிருச்சு. சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டேவும் வீடியோ டிலே ஆகும். எல்லாமே எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம அடுத்த கட்ட சப்போர்ட்டாக இந்த ட்ரெண்ட்லைன் எதிர்பார்க்கலாம். சிமிலர்லி இந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் லெவல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டண்ட்டாக இருக்கும். டாப் லெவலில் ரெஸ்டண்ட்டாக இருக்கும். பட் உள்ள ஒரு என்ட்ரு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு டாப் லெவலில் பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஸ்விங்களோட நமக்கு கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதில் நம்ம லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லுவோம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. பட் ஃபைனலாக ஒரு க்ரீன் கேனில் இன்றைக்கி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எதிர்பார்த்த கன்சல்டேஷன் கிளியராக போயிட்டு இருக்கு. அடுத்ததாக க்ரூட். ஸோ க்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம எதுவும் டிஸ்கஸ் பண்ண முடியாது. இந்த லைன் ரீச் பண்ணட்டும். மேஜராக இந்த ட்ரெண்ட் லைன் ரீச் பண்ணுச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அது ரீச் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின். ஸோ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி வீக்லி சார்ட்டில் தான் பார்த்துட்டு இருந்தோம். வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது போன வாரம் நம்ம எதிர்பார்த்த அந்த ரேஞ்சினுடைய டாப்பை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சிருச்சு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் ஃபார்ம் ஆனது ஒரு கிளியரான ஒரு டிராகன் ஃப்ளை டோஜின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த டிராகன் ஃப்ளை டோஜி அப்படிங்கிறது அக்யூரேட்டாக ஃபார்ம் ஆகலை. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் ஃப்ளை டோஜினுடைய ஹை பிரேக் ஆச்சுன்னா அது ஓரளவுக்கு ஒரு புல்லிஷ் லைனாக இருக்கும். ப்ளஸ் அந்த டிராகன் ஃப்ளை டோஜினுடைய ஃபைனல் க்ளோசிங் வந்து கிட்டத்தட்ட பாட்டம் சைடில் தான் வச்சிருக்கு. அப்படி வச்சும் கூட உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேவ் ஸ்டோன் டோஜி ஆக்சுவலாக. பட் இந்த இடத்துல நம்மளுக்கு அது ஒரு அளவுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பாசிட்டிவ் சைன். எந்த காரணத்துக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்ம ஒரு இன்வெர்டட் ஹேமராக கூட கன்சிடர் பண்ணலாம். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாப்பில் நல்ல செல்லிங் ப்ரெஷர் ஆக்ட் ஆயிருக்கு.
ஸோ இதை நான் வந்து ட்ராகன் ஃப்ளை டோஜின்னு சொன்னது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தான். ஒரு கிரேவ் ஸ்டோன் டோஜி தான் சொல்லணும். பட் கிரேவ் ஸ்டோன் டோஜி நம்மளுக்கு டாப்பில் ஃபார்ம் ஆகணும். இது வந்து நல்ல ஒரு ஃபால்னுடைய பாட்டமில் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ கிரேவ் ஸ்டோனாக எடுத்துக்க தேவையில்லை. அட் த சேம் டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹேமராக எடுக்கும் பொழுது அதனுடைய க்ளோசிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாட்டமுக்கு நேராக இருக்குது. பட் அதுக்கடுத்து கேண்டில் அதனுடைய பாட்டம் லெவலில் அதன் லோவர் பிரேக் பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலாக டேரெக்டாக ஹையை போய் ரீச் பண்ணியிருக்கு. இந்த வாரம் ஹையை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ போன வாரத்துக்கான க்ளோசிங் நம்ம மார்க் பண்ண அந்த கன்சல்டேஷனுடைய டாப்பை வந்து பிரேக் பண்ணதுனால ஓரளவுக்கு பாசிட்டிவ் சைன் ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் லைன் வரைக்கும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அது வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ தான். அதே மாதிரி என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லேயே இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.